அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சனி பயிற்சி என்றாலே பலருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, தனிநபர் ஜாதகத்தில் சனி தசை போன்ற காலங்கள் கடுமையான சோதனைகளை ஏற்படுத்தும் காலமாக இருக்கலாம். அவரவர் செய்யும் செயலுக்கு ஏற்றவாறு பலன்கள் கொடுப்பதில், சோதனைகளை எதிர்கொள்ள செய்வதில் சனி பகவான் நீதிமான் என்று அறியப்படுகிறார். சனி பயிற்சி பொதுவாகவே 2.5 முதல் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். ஆனால் அவ்வப்போது ஒரு சில வாரம் முதல் ஒரு சில மாதம் வரை சனி பின்னோக்கி செல்வார். 2024 சனி வக்கர பயிற்சி எப்போது நடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியில் சனி 2.5 ஆண்டுகள் குறைந்தபட்ச காலமாக சஞ்சரிப்பார். இதனால்தான் சனி கொடுக்கும் நல்ல விஷயங்களும் சரி, சனியின் தாக்கமும் சரி நீண்ட காலத்திற்கு ஏற்படும். ஜூன் மாத இறுதியில் சனி பகவான் வக்கரமடைய இருக்கிறார். சனி ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வது, ஒரு நட்சத்திரத்தில் இருந்து மற்றொரு நட்சத்திரத்துக்கு பிரவேசிப்பது உள்ளிட்ட அனைத்துமே குறிப்பிடத்தக்க மாற்றங்களையும் தாக்கங்களையும் உண்டாக்கும். இந்த ஆண்டு இன்னும் சில நாட்களில் சனி பின்னோக்கி சுழல இருக்கிறார். இதுதான் சனி வக்கர பயிற்சி என்று கூறப்படுது. 2024 சனி வக்கர பயிற்சி 139 நாட்கள் நீடிக்கும். அதாவது கிட்டத்தட்ட 4.5 மாதங்கள் நீடிக்கும். 9 கிரகங்களில் ராகு மற்றும் கேது ஆகிய 2 நிழல் கிரகங்களை தவிர்த்து மற்ற கிரகங்கள் முன்னோக்கி சென்று ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும். அவ்வாறு அடுத்த நட்சத்திரம் அடுத்த ராசி என்று பயிற்சி அடையாமல் தற்போது சஞ்சரிக்கும் ராசியிலிருந்து பின்னோக்கி சுழல்வது வக்கரமடைவது என்பதை குறிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி ஜூன் 30 அன்று நடைபெறுது. இந்த வக்கர பயிற்சி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 30, 2024 அன்று சனி நள்ளிரவு 12:35 மணிக்கு சனி பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே வக்கரமடைந்து 2024 வக்கர பயிற்சி தொடங்கி நவம்பர் 15, 2024 வரை நீடிக்குது. ஜூன் 30 முதல் வக்கரமாக சஞ்சரிக்கும் சனி அக்டோபர் 5ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். மீண்டும் நவம்பர் 15 அன்று சதயத்தில் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் செல்ல துவங்குவார். தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து சஞ்சரித்து வரும் சனி பகவான் அடுத்தது மீனராசியில் 2025ஆம் ஆண்டு பயிற்சி ஆவார். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே முன்னோக்கி சுழன்று கொண்டிருக்கும் சனி பின்னோக்கி சென்று வக்கரமடைவார். ஆங்கிலத்தில் சனி வக்கர பயிற்சியை சர்டன் ரீட்ராகட் டிரான்சிட் ரிவர்ஸ் என்று அழைக்கப்படுது. இந்த சனி வக்கர பயிற்சி ஒரு சில ராசிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்தை குறைக்கும், நல்ல பலன்களை அதிகரிக்கும். 2024 சனி வக்கர பயிற்சி எல்லா ராசிகளுக்கும் வெவ்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தலாம். சீறி வரும் விருச்சிக ராசி சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கும், அதை பற்றி பார்க்கும் பொழுது ஜூன் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி சில ராசிகளுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகுது. அதில் விருச்சிக ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் தற்போது சனி பகவான் இருக்கிறார். அதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம். இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதய நட்சத்திரத்துக்கு செல்கிறார். அதனால் இது வக்கர பயிற்சி.
ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்கர பயிற்சி அடைகிறார் சனி பகவான். அதன் பின் அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். சனி பகவான் அடிக்கடி இடம் மாறக்கூடியவர் அல்ல. ஒவ்வொரு ராசியிலும் நீண்ட காலம், அதாவது 2.5 காலம் இருக்கும் குணம் கொண்டவர் சனி பகவான். ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டுமல்ல, 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுக்கக்கூடியவர். அதோடு அவ்வப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். சில சமயங்களில் ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்கர பயிற்சி என்று கூறுவாங்க. விருச்சிக ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, ஜூன் மாதம் 30ஆம் தேதி நடக்க உள்ள சனி வக்கர பயிற்சி விருச்சிக ராசிக்கு இதுவரை நீங்கள் படாத பாடுபட்டிருப்பீங்க. வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை, சம்பளம் இருந்தாலும் 10 நாளைக்கு தான் நிற்கிது, மீதமுள்ள 20 நாட்களில் கையில் பணம் இல்லை என்ற நிலைதான் இருக்கும். வீட்டில் உள்ளவங்களுக்கு கடன் தொல்லை, சொத்துக்கள் இழந்தது, நிலத்தை இழந்தது என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து விட்டது. விருச்சிக ராசிக்காரங்க கடந்த 5 வருஷமாக கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை என்ற நிலை பலருக்கும் இருந்திருக்கும். இனி இதனால் உங்கள் பணமழை கொட்டும் என்பார்களே, இப்போது இனிமேல் வரப்போகுது. இதனால் பணம் உங்களுக்கு கொட்டும். உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுத்தவர்கள் உடனே கொடுத்து விடுவாங்க. லாட்ரி அடிக்கும் யோகம் உண்டு. பிஸ்னஸ் மூலம் திடீர் அதீத லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீர்னு 2-3 மடங்கு சம்பளம் உயரும் வாய்ப்புகள் கூட உண்டு. முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம். உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சி, சொத்து வளர்ச்சி கொடுக்கும் குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நலன்களை கொடுப்பார். கெடுபலன்கள்: நீங்கள் பேசும்போது கவனமாக பேசணும். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்க வேணாம். உங்களுக்கே எதிராக செல்லலாம். கோபம் அதிகரிக்கும். வாயை கொடுத்து மாட்ட வேணாம். சண்டைக்கு செல்ல வேணாம். யார் மனதையும் புண்படுத்த வேணாம். யோசித்து முடிவு செய்யுங்க. பழனி முருகனிடம் சரணடைந்து விடுங்க. எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றலுடைய விருச்சிகராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பணவரத்து அதிகரிக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூட செய்யும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். எதிர்ப்புகள் விலகும். பயணம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும். புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். மற்றவங்க செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க. நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் ராசியை பார்க்கறதுனால விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும். எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றமான பலன்கள் காண்பாங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினுடன் கலந்து கொள்வீங்க. பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பணவரத்து திருப்தி தரும். கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். சூரியனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறதுனால அனைவரிடமும் அனுசரித்து போவது நல்லது. அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்து மூலம் வரவேண்டிய லாபம் வரும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுல தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல் உண்டாகும். மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க உங்கள் ஆலோசனைகளை செய்யாமல் தானாக எதையே செய்வது போன்று மன வருத்தத்தை தரலாம். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது விசாகம் 4ஆம் பாதம். தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும். தொழில் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்கள் செயல்படுத்த முயற்சி மேற்கொள்வீங்க. பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவாங்க. அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது அனுஷம். எடுத்த காரியம் வெற்றி பெறும். அதனால் மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கும்.
பிள்ளைகள் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிலாம் கிடைக்கும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது கேட்டை. வாக்கு வன்மையால் காரியங்கள் வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மன சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகும். பெரியோர் பாராட்டு கிடைக்கும். வள்ளி தேவசேனா சமேதரராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு